ஹாய் மக்களே, சென்னை மெட்ரோ ரயிலில் இருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. நேரடி வேலைவாய்ப்பு. நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கூட கிடையாதுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். 26,600 ரூபாய் வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மெட்ரோ ரயிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஜூன் 24ஆம் தேதி இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ டேரெக்டாக ஒரு வாக்கின் இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு எடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்பை நமக்கு யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வேலை பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ரயில் பேஸ் 2ல தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ வேலையை வழங்குறது டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் தான். ஆனால் நீங்கள் வேலை பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயிலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ஜாபுக்கு தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரெகுலராக நீங்கள் டிப்ளமோ இன் எனி ஃபீல்டு, அதாவது டிப்ளமோவில் நீங்கள் எந்த டிசிப்ளின் எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் இந்த ஒரு சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு. ஸோ டிப்ளமோ எனி டிசிப்ளின் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 3 இயர்ஸ் ரெகுலராக எடுத்து படிச்சிருக்கணும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருக்காங்க பாருங்கள். having passed out in any year from a government polytechnic of the state of Tamil Nadu. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் படிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத அழுத்தமாக போட்டிருக்காங்க. தனியார் பாலிடெக்னிக் காலேஜில் படித்தவங்க அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நோட்டிஃபிகேஷனில் அவங்க போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் நோட்டிஃபிகேஷனை ஒன் செகண்ட் ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக வரக்கூடிய மெயின்டெனன்ஸ் கேட்டகரி சூப்பர்வைசர் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரெகுலர் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமில் வேலைகள் இருக்குது. அதனால தான் இதை தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரெகுலர் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க, ஐடி படித்தவங்க, அண்டு டெலிகம்யூனிகேஷனில் படித்தவங்க, மைக்ரோ ப்ராசஸரில் முடித்தவங்க, இந்த மாதிரி தனியாக ஒரு டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் எல்லா டிசிப்ளினுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய எந்த டிசிப்ளின்லேயும் உங்களுக்கு வேலைகள் இருக்குது. அதனால் பர்டிகுலராக இதை உங்களுக்கு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரெகுலர் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்லேயும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர் கேட்டகரி வேலைகள் இருக்குது. அதனால தான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் கேட்டகரி வேலைகளுக்கு டிப்ளமோ இன் எனி டிசிப்ளின் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் டிப்ளமோ படித்த எல்லாருமே ஆப்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிசிப்ளின்குள்ளே வாரீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. அரசு வேலைவாய்ப்பு தான். மெட்ரோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அரசு நிறுவனம் தான். ஆனால் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் இந்த ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். நீங்கள் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி கான்ட்ராக்ட் டைமில் உங்களுக்கு ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா 26,660 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி சேலரி தான். ஓகேவா? உங்களுக்கு 3 வருஷம் மாதம் இந்த ஒரு சேலரி தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அலவன்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பியூர்லி மெரிட் செலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ போகணும். வாக்கின் இன்டர்வியூ போகக்கூடிய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும். ஸோ மெரிட் செலெக்ஷன் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நீங்கள் டிப்ளமோவில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னக்கூட்டி என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ், தமிழ் நல்லா பேச தெரியுதா, எழுத தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. பிகாஸ் வேலைவாய்ப்பு சென்னை மெட்ரோ ரயிலில் தான் வந்திருக்கு. ஆனால் வேலைவாய்ப்பை வழங்குறது டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன். ஓகேவா? பட் இருந்தாலும் அவங்க தமிழக மக்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒர்க் ஸ்டேஷனே சென்னை மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியுதா, டிப்ளமோவில் நீங்கள் எப்படி மார்க் வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்க்ரீனிங் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதுங்க. அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய சூப்பர்வைசர் ஜாபுக்கு ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது நார்மல் தான். சரிங்களா? ஆனால் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய சூப்பர்வைசர் வேலைகளுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் கிடையாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கான லீவ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ட்ரைனிங்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள்.
ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாகவே போட்டாங்க கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் எலிஜிபிள் பர்சன் மட்டும் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸ்க்ரீனிங் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தான் நடக்குது. நீங்கள் டேரெக்டாக வாக்கின் டிரைவ் தான் போகணும். எந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா சிஐடி கேம்பஸ் சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கெமிக்கல் டெக்னாலஜி காலேஜுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வாக்கின் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனிங் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்க்ரீனிங்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஜூலை 2ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக இந்த டிசிப்ளினில் வரீங்க அப்படின்னா ஜூலை 3ஆம் தேதி நீங்கள் ஸ்க்ரீனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதாவது வாக்கின் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் கேட்டகரி வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமுக்கு 7ஆம் தேதி ஜூலை சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்ட்ரீமுக்கு வந்து 8ஆம் தேதி ஜூலை சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமுக்கு 9ஆம் தேதி ஜூலை சொல்லியிருக்காங்க. காலையில் 8:30 மணிக்கெலாம் நீங்கள் போயிடணும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ் லாங்குவேஜ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்டர்வியூ போகும்போது மினிமம் ஒரு 10 ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் தென் பயோடேட்டா ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். அந்த பயோடேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனிங் நடக்கிற இடத்துல ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது ஒரு பயோடேட்டா ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த்க்காக நீங்கள் 10th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஜாதி சான்றிதழ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏதாச்சும் முன்னுரிமை கோர விரும்புங்களா அதை எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் டிப்ளமோ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு இல்லைனா பேன் இல்லைனா பாஸ்போர்ட் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. அவ்வளோதாங்க. காமனாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கணுமோ அது எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேரெக்டாக உங்களுக்கான இன்டர்வியூ ஸ்க்ரீனிங் என்னைக்கு இருக்குதோ அந்த டேட்டுக்கு நான் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு நேரடி வேலை வாய்ப்புங்க. ஸோ டேரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷனை ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க டிப்ளமோவில் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு எளிமையாக கிடைக்கும். கான்ட்ராக்ட் ஜாபாக இருந்தாலும் சென்னை மெட்ரோ ரயிலில் நிறைய லேர்னிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்டில் உங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களுடைய கரியர் ஒரு நல்ல பிளேஸுக்கு தான் மூவ் ஆன் ஆகும். இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணி வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.